tea and decent vibes. எனக்கு அவனதான் பிடிக்கும். புரிஞ்சுதா? என் தம்பிடா. நான் அவ்வளவு லவ் பண்றேன். என் வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே, பசி தூக்கத்தை மறந்து நீயும் வடி பாசத்தை பொழிஞ்சாயே. நல்லா இருக்கிறீங்களா? எப்படி போகுது வியாபாரம் எல்லாம்? நாங்கள் வாரம் இப்படி புல்நாயத்துறையாக்கா இப்படி கடைகள் வச்சுருக்கிறார்கள வியாபாரம் எப்படி போகுதுன்னா இவர் சிஐடி இவரான் மெயின். சரியாக்கா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா, இனிமே ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் த டே. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பரிசுகள் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். சரி, அதை கொடுத்துட்டு போனால் வந்து நான் வந்துட்டு நான் போயிடுறேன். சரியா? அக்கா பேர் என்ன? கஜீபாக்காவுக்கு எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அக்கா. சரி, ஒவ்வொருக்கிட்ட கொண்டு வந்துடும். ஓகே, ரைட். கஜீபாக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 இல்லை ஒரு கொஞ்சம் கூட பெருசாக வந்திருக்கு. சரியா, முதல்ல இந்த கேஷ் புக்கே வாங்கிடுங்க. சரியா, இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. 2000 இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 50,000. சரியா, 50,000 ரூபாய் கேஷ் புக்கே உங்களுக்கு கொடுத்து விட்ருக்கீங்க. ஓகே, பிடிச்சிருக்காக்கா? நல்லா இருக்கா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சிடும். அடுத்த கிஃப்ட் நான் போவோம். அடுத்தது ஒரு குட்டி கிஃப்ட் இதே வாங்கிடுங்க. சரியா, என்னவா இருக்கும் திறந்து பாருங்க. அதுக்கு பெரும்பாலும் மணிக்கூட தான் வரும். மணிக்கூட பிடிச்சிருக்காக்காக்கு இப்போ எடுத்து கட்டுறது கையில் மணிக்கூட புறா கட்டுவீங்களா? சரி, ஓகே. சாக்லேட் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு சாக்லேட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. சாக்லேட் பிடிச்சிருக்காக்காக்கு? இதில் என்ன சாக்லேட் உங்களுக்கு விருப்பம்? எல்லாம் பிடிக்குமா? நீ உங்களுக்கு பிடிச்சதை கொடுத்துட்டு தான் கொண்டு வந்தேன். பொசுக்கிட்ட எல்லாம் பிடிக்கிட்டீங்க. ரைட். அடுத்தது அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ். இதுக்குள்ள என்ன இருக்குமெண்டு கெஸ் பண்ணுங்க பாப்போம். தெரியலையா? சும்மா ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க. நடக்கண்டு சரி, உடச்சு பாருங்க. அப்ப சரி, என்ன இருக்கு உள்ள? ட்ரெஸ் அதை கொடுத்து விடலாங்க. அது என்னன்றது பாருங்க. சாண்டல்ஸ் பிடிச்சிருக்கா? ரைட், ட்ரெஸ் எடுத்து பாருங்க. ஓகே, அந்த மாதிரில நினைக்கிறேன் நீங்கள் அதிகமாக போடுறோம். நீங்கள் போட்டுக்கிற கிட்டத்தட்ட துணி நல்ல மெட்டல் உண்டு தானே? தெரிஞ்சவங்க வேறு தான் கொடுத்துருக்காங்க அவங்களோட எல்லாமே. ரைட். அப்போ அக்காவுக்கு அழகான உடுப்பும் காலனியும் கொடுத்து விட்டுருக்கணும். சரியா, பிடிச்சிருக்காக்கா? சரி, கடைசியாக 2 கிஃப்ட் இருக்கு உங்களுக்கு. அதை நான் தாரத்துக்கு முதல் நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த இவ்வளவு பரிசுகளையும் கொடுத்து விட்ட உறவு யாருன்னு நினைக்கிறீங்க? யாரை நீங்க கெஸ் பண்றீங்க? தம்பியா? நீ தம்பி இருக்கா உங்களுக்கு? நீங்களும் எத்தனை இருப்பிடல இப்ப மொத்தம்? நீங்கள் தம்பி வேற தங்கச்சி அக்கா. கொடுத்து தம்பி இல்லையே. 4 பேர் இருக்குன்றீங்க. உங்களோட கணவர் இருக்காரு, மாமி இருக்காங்க. சரி, அது அப்படித்தான். முதல்ல அட்வான்ஸ் ஒன்று கொடுத்து ஒரு பெருசா கொடுக்குறானே. தம்பி தானா? தம்பியில கொடுத்தது தங்கச்சி பேர் என்ன? கஜி பேர் என்ன? கஜி பேர் கஜானா இல்லை பேர். தம்பிக்கு என்ன பேர்? கஜன். அடுத்தவா நல்ல கலா வாங்கணும் வேறு பேர் வச்சுட்டீங்க. ரைட். தங்கச்சியும் கொடுக்கல. அக்காவும் இல்லை. அக்கா பேர் ஜெயகலாம் இல்லை. ஜெயகலா இல்லை, கஜிபா இல்லை, கஜன் இல்லை. சொல்லுங்க, யார் கொடுத்தது? அப்படி கொடுக்கறது ஒரு யாருமே இல்லை. ஹஸ்பண்ட் தந்துட்டாரு. ஹஸ்பண்ட் எங்க? அவர் இல்லை. எங்க போயிட்டார்? போயிட்டாரா? சரி, ஓகே. இவே கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் பார்த்துட்டீங்கன்னா இவ்வளோத்தையும் கொடுத்தது நான் அல்ல. நீ தம்பின்றீங்க, தங்கச்சின்றீங்க, அக்கான்றீங்க. கார்ல இருந்து நான் தான் உனக்கு கொடுத்தேன். அப்ப நான் தானே கொடுத்தேன். கொடுக்க சொன்னது வேற யாரா தானே? அப்படி நான் கேட்டது யார் கொடுத்தேன்னா கேட்டேன். நான் தானே கொடுத்தேன் உங்கள்ட்ட இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சரி, நான் அந்த ஃப்ரேமை உடச்சு பார்த்துருக்கேன். கொடுத்து விட்டவங்க சொன்னாங்க அதிகமா உங்களை மிஸ் பண்றாங்களாம். சரியா, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனையை தாண்டி அக்கா எப்பையும் அக்கா தான் என்று சொல்லித்தான் மகால் கொடுத்து விட்டார்.
சொல்லுங்க யாரா இருக்கும் தம்பி தான். அப்புறம் பார்ப்போம். அப்படிதானே? என்ன போட்டது இல்லை சரி ஹாப்பி பர்த்டே டு யூ என்று சொல்லி உங்களுடைய அழகான ஃபோட்டோக்கள்லாம் போட்டிருக்கீங்க பழைய நினைவுகள் உங்களுடைய தம்பியும் இருக்கு அதில் ரைட் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து உங்களுக்கான இந்த ஃப்ரேமையும் கொடுத்து விட்டுருக்கணும் சரியா நிறைய மெமரிஸ் உங்களோட இருக்கவருக்கு சரியா ரொம்ப மிஸ் பண்ணுறாராம் இப்படி தான் ஒவ்வொருத்த ஒரு பிரச்சனை வரும் வாழ்க்கையில் ஆனால் அக்கா தானே அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு அக்காக்கு எப்படி செய்தே ஆகணும்னா கொண்டே கொடுங்க ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொன்னார் சரி எத்தனை நாள் பேசி தம்பியோட 2 மாதமாச்சு எப்படி இருக்க முடியுது இருக்கிற கஷ்டம் தானே என்ன செய்யறது தம்பி என்ன சொல்ல போறீங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் வேற ஏதாவது தம்பிக்கு சொல்றதுக்கு இவ்வளோ காலம் சொல்ல 2 மாசம் கதைகள் தானே ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா என்ன அவையில் எங்க இருந்தாலும் என்ன சந்தோஷமா இருக்கட்டும் தான் நினைக்கிறேன் எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க எப்பயுமே இந்த அக்கான்றது ஒரு அம்மா மாதிரி தம்பி மாதிரிகள்லாம் எனக்கெல்லாம் அந்த கொடுப்பதே கிடையாது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த விஷயங்களில் உங்களை பார்க்கும்போது அந்த விஷயம் தோணுது சரி அதனால் உங்களை பிள்ளைய போய் மிஸ் பண்ணிடாதீங்க யார் தவறு பண்ணிதான் சார் நீங்களோ இல்லை அவரோ யாராக இருந்தாலும் சரி போய் காய்ச்சிடணும் ஹாப்பியாக இருக்கணும் உங்களோட தம்பி அக்கான்ற அந்த உறவு வந்துட்டு நீடிக்கணும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் கடைசியாக கேக்கு இருக்கு அவர் அதுவும் கொடுத்துட்டாரு கண்டிப்பாக பேர்டே பாடலாம் பாடி வெட்டிட்டு வாங்கினா சொன்னார் அது பேர்டே கேக் வெட்ட தான் கேட்டுருங்க எல்லாரும் சொல்லி நாங்கள் வெட்டுவோம் ஓகே ரைட் அக்காவுக்கு நான் கேக் ஸ்டார்ட்டில் தெரிலண்டா இது ஹாப்பி பர்த்டே அக்கான்னு போட்டிருக்கு அப்போ நீங்கள் பிடிச்சிருக்கீங்கிறது தெரில ஹாப்பி பர்த்டே அக்காண்டு போட்டு ஒரு சாக்லேட் கேக் கொடுத்துருக்கணும் கேக் பிடிச்சிருக்கா ஓகே நீங்கள் வெட்டுவோம் நாங்கள் வெட்டி பாட்டலாம் பாடுவோம் ரைட் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே கஜாக்கா ஹாப்பி பர்த்டே டு யூ ரைட் கேக் வெட்டுங்க யார் விட்டு கொடுக்க போறீங்க இறுதியா ஒரு கேள்வி இந்த பேர்டே பாட்டெல்லாம் பாடி கேலாம் வச்சிருக்கு நீங்க பின்னரும் உங்களோட தமிழ் எல்லாரும் வேற விட்டு வெட்டுங்க சரியா இந்த கடைசி என்னன்னு சொன்னால் இந்த பரிசுகளை எதிர்பார்த்தனீங்களா எதிர்பார்க்கல தம்பி செய்தான் எதிர்பார்க்கல அப்படி இல்லாட்டி தம்பி வளமையா தம்பி நேரம் வந்து வெட்டிட்டு போறது சந்தோஷம் சரி எங்களுக்கு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சரி என்ன உங்களோட தமிழ் வச்சுக்கொள்ளுங்க வாரணக்கா போயிட்டு மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறோம் நன்றி